உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லலாம். நிறைய போராட்டங்கள், நிறைய கவலைகள், பலவிதமான கஷ்டங்கள். ஒரு போராட்டம் அல்ல, 2 போராட்டம் அல்ல, வாழ்க்கையே போராட்டம் சொல்லக்கூடிய அத்தனை விதமான அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்ட நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு இனிமேல் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க எல்லாம் கற்றுக் கொடுக்க ஒரு ஆள் தேவையில்லை. நீங்கள் பல நபர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகிறீங்க. ஒரு சிறந்த ஆசானாக, சிறந்த ஒரு வாழ்க்கையுடைய செயல்பாடை எடுத்துக்காட்டாக நடத்தக்கூடிய நபராக நீங்கள் வளரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கு. பொதுவாகவே இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வலிமையான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் மற்றும் சூரியனும் கூடாகூடி வராரு. அப்போ பல கிரகங்களுடைய இணைவு உங்கள் ராசியில் அப்பப்போ டச் ஆகிறனால மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது கிரகம் உங்களுக்கு வலிமையாக இருக்குது. சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்கும், சின்ன தடுமாற்றம் இருக்கும். ஆனால் அந்த தடுமாற்றத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. தேவையற்ற நபர்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் இந்த வட்டம் விலகி நிற்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால்னு நினச்சி எல்லார்ட்டையும் அன்பை காட்டிடுறீங்க. அந்த அன்பை காட்டின பிறகு அவங்க பால் கிடையாது, அவங்க உறுதியான விஷங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த விஷம் என்று சொல்லக்கூடிய நபர்கள், உங்களையே கூடவே இருந்து உங்களை குளிப்பறித்த உறவுகள், நட்பு, காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமாக தான் சரி, அத்தனை பேருடைய சூழ்ச்சியை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ தெளிவாக கண்டுபிடிக்க போகிறீங்க. பொதுவாகவே கடகராசிக்கு ஒரு இயல்பான குணம் உண்டு. என்ன குணம்னா, நீங்கள் அன்புன்னு உள்ளே போயிட்டால் மட்டும்தான் லாக்கு. உங்களை நீங்களே மறந்துடுவீங்க. அந்தளவுக்கு அன்பை கொண்டு போய் இறக்கி வச்சுருவீங்க. ஆனால் யோசித்து நிதானமாக இது சரியா தவறா, இது கரெக்டாக போகலையா அப்படின்னு உங்களுக்காக ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் யோசித்து நிதானமாக கொண்டு போயிட்டீங்கன்னா வேறு லெவல் தான். உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய செயல்பாடை நீங்கள் செயல்படுத்த முடியும். அதே போல் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்க. அது எவ்வளோ பெரிய கடனாக இருக்கட்டும், லட்சமாக இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும். ஸோ எனி ஒன் கடன், சரியா? இந்த கடன் பிரச்சனை வந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் நம்முடைய கோச்சார கிரகங்கள் சூப்பராக கொடுக்கும். இன்னொரு மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம்னா, யாரெல்லாம் கடகராசி என்பவர்களை அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ அல்லது அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கீங்களோ, உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுடைய துறையில் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு மதிப்பு, மரியாதையை பார்த்து அத்தனை பேரும் மெய்சிலிர்த்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய செயல்பாடு உங்கள் பக்கம்
ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வலிமையாக இருக்குது. சரியா? அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பெரியவர்கள் மூலமாக பல பிரச்சனைகள், அதாவது வயது மூத்தவர்கள் மூலமாக, கூட பிறந்த உறவாக இருக்கட்டும், கூட பழகிற நட்பாக இருக்கட்டும், அல்லது அண்ணன் தம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாக கூப்பிடக்கூடிய உறவுகளாக கூட இருக்கட்டுமே, அவர்களுடைய தேவையில்லாத வார்த்தைகள்லாம் மாறி அவங்களே உங்களை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்கும் போது, என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் நம்முடைய அருமை கடகராசி என்பர்கள் ஒரு 2 விஷயந்தான். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக ஓட்டுங்க. உங்களை பற்றி ஒருத்தவங்க தவறாக சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கிறத பொறுமையாக ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதை எப்படி கையாளலாங்கிறத முடிவெடுத்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா, அது உண்மையாக இருக்குமாங்கிறத யோசித்து பார்த்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு உங்களை சொன்னாங்கன்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஸோ இதிலெல்லாம் கரெக்டாக கவனமாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் கவலைப்படாதே சகோதரா அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃபு கவலைப்படாத ஒரு வாழ்க்கையாக, அற்புதமான செயல்பாடை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. நேயர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு, மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20% 30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருது. அவரில் தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க,
உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.